ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷான் அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் லிசாக்கு அவன் கால் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னதுமே அவளுமே அங்கே ரூம் நம்பர்லாம் கேட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாளாப்பா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ வந்துட்டு மேரேஜ் அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் நாங்கள் சீக்கிரட்டாக ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அவன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ யார்ப்பா அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவளோட பேர் ஜெஸி அப்படின்றத அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா ஜெஸின்றது இவளோட ஃப்ரெண்டோட நேம் போல். ஸோ வந்துட்டு அங்கே அவங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜெஸி இப்போ அப்ராடில் இருக்கா, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹார்ட்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு. அங்கே ரொம்ப வந்துட்டு கவலை ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம யார் இத்தனை வருஷம் நம்ம ஏன் இவன் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அங்கே பேசுனதுமே அவங்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு என்னமோ லிசா தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சமேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஜெஸ்ஸி வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு. ஸோ அவள் கூட சேர்ந்து இருந்தால் தான் இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ண முடியும் ஜெஸ்ஸியை பற்றி. ஸோ அதனால தான் அவள் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை கூப்பிடாம அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இத்தனை நாளாக அப்போ கேன மாதிரி நான் ஏமாந்து போயிருக்கேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு போயிட்டுருக்கும்போது அப்போ அந்த ஷான் அங்கே வந்து நீ எப்போ வந்தேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்கள் தான் கால் பண்ணீங்கல்ல, நான் உங்களை இப்போ தான் கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே சும்மா அப்படியே சிரிச்சிட்டு திரும்பினதுமே பார்த்தா அவன் இந்த ஜெஸ்ஸியை பார்த்து தான் அங்கே வந்துட்டு கேட்டிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா நான் வரும்போது உள்ள நீங்கள் என்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்களே, ஏன்னா அது உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே ஆமாம் நான் உண்மைன்னு சொன்னால் நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்புறம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு ஜெஸ்ஸி வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா அப்ராட் போகும்போது நான் அப்ராடில் இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டாக தான் எப்பயும் இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஷான் கால் பண்ணிவிட்டு நீ என்ன நம்ம கிளாஸில் படிக்கிற பொண்ணு தானே, உன்னோட நேம் லிசாவா, உனக்கு வந்துட்டு என்னை ரொம்ப பிடிக்குமாமே, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கலான்னு சொல்லியிருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் அப்போ அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு எல்லா ரீசனுமே இப்போ புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே அவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்க்குறதுக்கு உண்மையிலே இன்னுமே நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்ராடில் இருக்கும்போது எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நீங்கள் என்ன உண்மையிலே லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு அவளை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே மனசே தாங்க முடியல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஜெஸியுமே நீ எப்போ வந்த அப்படின்ற சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறப்ப அப்போ அங்கே அவனுமே நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவன் டச் பண்ணுறது கூட பிடிக்கல. இப்போ சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்றத சொல்லும்போது என்னோட வீடு ரொம்பவே தூரமாக இருக்கும்ப்பா, போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவள் எப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போவா அப்படின்றத சொன்னதும் ஏன் கவலைப்படுறேன் நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்றத சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு அவளுக்காகவே இவன் பிறந்தவன் மாதிரி அங்கே அவ்வளோ வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அது ஹீரோயின் முன்னாடியே அங்கே இவங்க ரெண்டு பேருமே போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் போய் அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இவங்க என்னமோ லவர்ஸ் மாதிரியும் நான் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு டிரைவருமே கடைசியில் ஆகி போயிட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே அவள் ஐயோ சாரி நான் வந்துட்டு நீங்கள் வந்து இருக்கிறத மறந்து போயிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன், நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னா அது வாசம் அங்கே உட்கார முடியாதுன்னு சொல்லும்போது அவனுமே ஆமாம் நாங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கோம், முன்னாடி வந்து உட்கார முடியாது, நீயே ட்ரைவ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இவன் இங்கே இருக்கிறதவே மறந்து போயிட்டு ரெண்டு பேருமே அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவனுக்காகவா நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அப்படியே கையை டச் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்துட்டு அசிங்கம் பண்ணிகிட்ருக்குங்க. ஹீரோயின் கண்ணீர் அங்கே வடிய ஆரம்பிச்சிருது. ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு டக்குன்னு அங்கே சடன் பிரேக் போடுறா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சைட் அவள் அங்கேருந்து வந்துட்டு கொண்டு போய் அங்கே ஸ்டாப் பண்ணதுமே அவன் பார்த்தா நம்ம ஜெஸ்ஸியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே நீ பார்த்து வந்துட்டு இருன்னு சொல்லும்போது அவள் பார்த்தா அங்கே விழுக போகிற மாதிரி அங்கே ட்ராமா வேறு பண்ணுறா. ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு எப்பயுமே சேஃப்டியாக இருப்ப, நான் உன்னை பார்த்துக்குவேன் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. வேணுக்குனேமே தான் பண்ணிகிட்ருக்கா அவள். பிறகு பார்த்தா முன்னாடி வந்து உட்காந்து
உட்காந்துக்கிறான் நம்ம ஹீரோயின். இப்போ அவள் கூட இருக்க வரைக்கும் இவன் ட்ரிங்க் பண்ணியிருந்தா முன்னாடி வந்து உட்கார முடியாது. ஆனால் போன உடனே இவனால் முன்னாடி உட்கார முடியுமா அப்படின்ற செட் அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவள் என்னமாச்சு, எதுக்கு இப்படி வந்துட்டு சோகமாக இருக்குது அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு கேட்குறான். பட் ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அவன் கிஸ் பண்ண பக்கத்தில் வந்ததுமே அவள் ஃபேஸை திருப்பிக்கிறா. என்னாச்சு உனக்கு அப்படின்ற செட் அங்கே கேட்குறப்ப, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வந்துட்டு இருக்கு, நான் வந்துட்டு வேகமாக போகணும், நம்ம கிளம்பலாமான்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ வந்துட்டு சீட் பெல்ட்டை போட்டுக்கோன்னு சொன்னதுமே அவனுமே போட்டுட்டு ரெடியானதும், நான் வந்துட்டு இத்தனை நாளாக லூஸ் மாதிரி இவன் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, அவளுக்காக தான் என்னை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண இங்கே வச்சிருக்கான்றப்ப அவளே வந்துட்டான்றப்ப இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னோட லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் இவனுக்காக சமர்ப்பிச்சேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக நம்ம வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு என்னை யூஸ் பண்ணுறதுக்காக அவன் பண்ணியிருக்கான்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சுட்டு என்னோடய லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூன்றவர்கிட்ட கால் பண்ணி, நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசியிருந்தீங்கல்ல, அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும், நீ யோசிச்சு தான் முடிவு பண்ணுறியாமான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்கிறா. சரி ஓகே உன்னோட சேலரி ஆனிவர்சரிக்கு 20 மில்லியன் கிடைச்சிரும், 30% ஆஃபருமே கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் நல்லா யோசிச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாரையும் நீ வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், இல்லை எனக்கு அப்படி யாருமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்கிறா. தப்பாக நினைக்காத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷான் இருந்தான்ல, நீ அவன்கிட்ட வந்துட்டு பேசினேன் இதை பற்றி, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு இதை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சப்ப அங்கே வந்துட்டு அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீயுமே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் வந்து இப்படி பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு அவ சொல்கிறா. ஏன்னா அவனை விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருக்கணுன்றதுக்காக இவ அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் இவனை மாதிரி ஒரு முட்டாளுக்காக நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை நானும் அவனும் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதும், அப்போ அங்கே உள்ள வேகமாக வந்துட்டு அவன் என்ன செப்பரேஷன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, இல்லை நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும், எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்கிறா. அப்போ அவன் எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுறேன் அது இதுன்னே நீ வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நீ வெளியே போயிட்டேன்னா வீட்டில் வந்துட்டு எனக்கு யார் குக் பண்ணுவா, வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பா, நீ வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் வந்துட்டு இருந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கோ, அதே உனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் அட பாவி உனக்காக நான் இவ்வளோ பண்ணா கடைசியில் இதுக்கு தான் நீ என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுறா. அந்த ஜெஸ்ஸி அங்கே கால் பண்ணதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நாளைக்கு ஒரு ஈவெண்ட் போகணும், உன்ட்ட வந்து ஃப்ளாட்டாக ஏதாச்சும் வந்துட்டு செயின் மாடல் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை உன்ட்ட இருந்தால் கூட சொல்லி, இல்லைனா வெளியே வந்துட்டு எங்கேயாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த இடியட் வந்து அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். சரி நான் சொன்னதை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடு, நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அதை வாங்குறதுக்கு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அது நல்லாவே புரியுது. பிறகு அவள் பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணி அவள் மனசில் இருக்கதை எழுதி எழுதி ஒரு பேப்பர்ஸில் போட்டு வைப்பா போல். நான் எல்லா தப்பையுமே மன்னிச்சிடுவேன் உன்னை வந்துட்டு ஈஸியாக கூட, பட் வந்துட்டு லேடிஸ் விஷயத்தில் நீ எனக்கு துரோகம் பண்ணேன்னா கண்டிப்பாக அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அதையுமே எழுதி அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே போட்டு வைக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. அப்போ அங்கே பார்த்தா அவன் ஆள் அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறான். அங்கே ஃபோனில் பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் அங்கே போஸ்ட் போட்டிருக்கா, என்னோட பார்ட்னர் வந்துட்டு இந்த டைமண்ட் நெக்லஸ் எனக்காக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அவளுக்கு நல்லாவே தெரியும் எந்த பார்ட்னர் வந்துட்டு கொடுத்துருப்பாருன்னு சொல்லி. ஏன்னா நைட்டு வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கதை இவன் தானே கேட்டான். அப்படியே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் கையில் அங்கே ரிங்கை பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நான் இடியட் மாதிரி வந்துட்டு இதை வந்து நம்பி இத்தனை வருஷமாக பார்த்து இதவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிருச்சு. இவன் எப்பயுமே வந்து ரூடான பர்சன் நான் நினச்சேன், பட் வந்து அவன் ரொமான்டிக்கான பர்சன் தான், அவங்க லவ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி அவங்க டஸ்ட்பினில் போயிட்டா. பிறகு அங்கே வந்துட்டு கமெண்ட் பண்ணி விடுறா, நான் ரொம்ப ஜெலஸாக இருக்கேன் உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃபோனை பண்ணிவிட்டு எப்படி கேவலமாக கமெண்ட் பண்ணியிருக்கேன், வந்து அழிச்சு விடுன்னு சொன்னதும், நான் என் மனசில் என்ன தோணுதோ அதுதான் நான் போட்டிருக்கேன்னு சொன்னதும், அவள் என் கம்பெனிக்காக வரப்போறா, ஸோ அதனால தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ இப்படிலாம் என்னை அசிங்கப்படுத்தாதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு எப்பயுமே மற்றவங்கள பற்றி கவலை இருக்குது, என்னை பற்றி கவலை இல்லை, உனக்கு அவ்வளோதானே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன வந்துட்டு நீ என்னை பற்றி வந்துட்டு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறமே இடியட் மாதிரி என்னோட வாழ்க்கையை வந்துட்டு தொலைச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், எத்தனை வருஷமாக என்னோட எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு உனக்காக உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் எழுதி வச்ச
இருந்த அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் திரும்ப கால் பண்ணிட்டு இப்போ உடனே வந்து வீட்டில் ஃபைல்ஸ் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, எனக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீ இன்றைக்கி எக்ஸாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உன் எக்ஸாம் விட இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்துட்டு மில்லியன் கணக்கில் இது மூலமாக லா வரும், நீ வந்துட்டு உடனே கொண்டு வா, 20 மினிட்ஸில் நீ கொண்டு வந்து இதை அட்மிட் இங்கே பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே எப்பயும் போல் அவன் பேச்சாவே பேசிட்டு வச்சுட்டான் பார்த்தியா ஃபோனுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்படுறா. இவன் எப்பயுமே திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வண்டியை நீங்கள் யூட்டர்ன் எடுங்கன்னு சொன்னதும் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோமே, எக்ஸாம் டைம் ஆயிருமேன்னு சொன்னதும் இதான் உனக்கு லாஸ்ட் டைம் நான் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு பார்த்தா இவன் வந்துட்டு அந்த ஃபைலை தொலைச்சிட்டா போல். ஸோ ஆல்ரெடி இவட்ட இருந்திருக்கு, இவ தொலைக்க வந்து அவன் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு வந்ததுமே அவன் பார்த்தா அவளுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் அங்கே வந்துட்டு வேகமாக வாங்கிட்டு போய் அவள் கையில் கொடுத்ததுமே நல்ல வேளை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்கமே எங்கள் பாஸ் வந்துட்டு என்னை திட்டியே திட்டுருப்பாருன்னு சொன்னதும் நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது, ஒன்று நான் எப்பயுமே பாதுகாப்பேன்னு சொன்னதும் அவளுமே அங்கே சந்தோஷமாயிட்டு எங்கள் கிஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவன் ஹீரோயினை உன்னை நான் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நைட்டு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுக்காமல் அங்கேருந்து விட்டுட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு வேமா அவளை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறான். நான் இன்னமே இடியட்டா எவ்வளோ நாளைக்கு இருந்துட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு முடிவு பண்ணிடுறா, இதுக்கப்புறம் போகணும் அவனை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எழுதி வச்சுட்டு அவப்பாட்டு அவளோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறா அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக. நைட் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு எங்கே இருக்க நீ அப்படின்ற செட்டை அங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணால் அவுட் ஆஃப் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு வருது. அவன் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த லெட்டரை பார்க்குறான், உன்னை லவ் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கதா, எதுக்காக இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த இடியட்டுக்கு அது கூட புரியலை இன்னும் என்ன எழுதியிருக்கானேவும். அப்போ அங்கே அந்த ஜெஸ்ஸி கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்ட்டிக்கு வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எதையுமே ஒழுங்காக பார்க்காம அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துக்கு அங்கே போனதுமே அவன் எங்கள் மெசேஜ் பண்ணி விடுறான், நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரிங்க் நிறைய பண்ண போகிறேன், நீ தான் என்னை வந்துட்டு பிக்கப் பண்ண வரணும், கரெக்டாக டைம் வந்துருன்னு சொன்னதும் கடைசியில் பார்த்தா அவன் நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டா. அப்போ லீன் சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுக்குமே நல்லா நிறைய நாள் தெரியும் போல். நம்ம 2 பேருமே சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு, 2 பேருமே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பெரிய பேர் வாங்கணும், உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஷான் அங்கே ரொம்ப தண்ணி அடிக்கவுமே அங்கே ஜெஸ்ஸி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளால் வந்துட்டு சுத்தமாக முடியலை. இப்போ அவன் வந்து நீ விடு என்னை நானாவே நடந்துக்குவேன்னு சொன்னதும் விட்டா கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு அவளுக்குமே தெரியும். அங்கே கொண்டு போய் விட்டா அயன்பாட்டு அங்கே வந்துட்டு வாமிட் பண்ணி எழுத ஆரம்பிச்சதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அருவருப்பாக இருது. எங்கே வந்துட்டு இன்னும் லிசாவை காணோன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இன்னும் அவள் வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திரும்பவுமே அங்கே வாமிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஜெஸ்ஸி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு எங்கே இருக்க நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வா, அவர் வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்காரு, ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ வீட்டில் தான் அங்கே இருந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நீ ஏன் இது தப்பாக புரிஞ்சுக்காதன்னு சொன்னதும் தப்பாக புரிகிறதுக்கு என்ன இருக்குது, அந்த வீட்டுக்கெலாம் நான் வரப்போகிறது கிடையாது, நீ எவ்வளோ நாள் வேணாலும் அங்கேயே படுத்து உருளு, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கா சொல்லு அப்படின்றத சொல்கிறான். அவள் ஃபோனை கொடுத்ததுமே நீ மரியாதையோட வீட்டுக்கு வந்து சேரு, நான் இல்லைன்னா 10 காசுக்கு நீ பெற மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவமாயிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே அங்கே ஃபோனை தூக்கி அவன் உடச்சி போட்டுறான். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படியே நக்கலை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஃபஸ்ட்டு எனக்கு ஹேங் ஓவர் சூப் கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே எந்த சூப்பை பற்றி பாஸ் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எப்பயுமே நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்றத சொன்னதும் நான் எப்போ பண்ணேன், எல்லாமே மேடம் தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் எவ்வளோ டைமாக இருந்தாலும் சரி அவனுக்காக அந்த சூப் அங்கே வந்துட்டு ரெடி பண்ணுவா போல். நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு நாங்கள் அவங்க சொன்னாலுமே இல்லை வந்துட்டு இதுக்கு ஸ்பெஷலாக இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் வேணும், நானே போட்டு பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அவனுக்கு வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு அவனுக்காக ரெடி பண்ணி அங்கே காலையில் வந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்தா அங்கே தள்ளி விட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு கையில் கொட்டி விட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இவன் வந்துட்டு அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஒரு டைம் அந்த பொண்ணுகிட்ட பேசி வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணு, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லவ, உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு சொன்னதும் அங்கே வந்து கதவை நாக் பண்ணதுமே இவ தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போய் ஓப்பன் பண்ணா அங்கே நம்ம ஜெஸ்ஸி இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் என்ன நான் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு
ஹாப்பி இல்லையா? என்னமோ சிரிச்சுட்டே வந்தீங்க, இப்போ என்ன பார்த்தா அது மூஞ்சி உரன்னு ஆயிடுச்சேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உங்கள் பர்த்டே இன்னைக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு பர்த்டேக்காக போகலாமான்னு சொன்னதும், அவளுக்கு என்னோட பர்த்டேனா ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு மறந்து போயிட மாட்டான்னு சொல்லிட்டு இவன் இன்னுமே அந்த நம்பிக்கையில் இருக்கான். சரி நைட்டு வந்து உன் ஃபோனை உடச்சிட்டேன்ல, உனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக கிளம்பி போகிறான். பட் அங்கே கண்ணை மூடிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கண்ணை ஓப்பன் பண்ணா இவனுக்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சீ ஃபுட்டாக இருக்குது. இவனுக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜி போல். அவளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வந்துடுது. இவனுக்கு பிடிச்ச ஃபுட்டாக பார்த்து அவள் சமைச்சு கொடுப்பா. எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்குவா போல். அவளுக்கு இவளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாகவுமே இருக்கவுமே, அப்பள்ளி உனக்கு வந்துட்டு இதெல்லாம் புதுசு இல்லை, அதனால தானே நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு கேட்கும்போது, பழகிக்க வேண்டிதான் அவ சொல்கிறா. இவங்க 2 பேருமே அங்கேருந்து வெளியே வரும்போது, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு, ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுங்க, என் புள்ள சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவன் காசு கொடுக்க போகிறான். அப்போ இந்த ஜெஸ்ஸி இவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல மனுஷங்க கிடையாது, சும்மா வந்துட்டு பொய் சொல்லுவாங்க, நீ கொடுக்காதன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவன் யோசிக்கிறான். அங்கே வந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே ஒரு பெக்கர் வந்துட்டு சாப்பாடு கேட்டிருக்காங்க. பட் வந்துட்டு அந்த ஆள் கொடுக்காம அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃபுட்டை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னதும், அங்கே அந்த பர்சன் மேலே நீங்கள் இதுலலாம் தலையிடாதீங்க, இவனுங்களாம் இப்படி தான் சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு கொடுங்க நான் காசு பே பண்ணுறேன்னு சொல்கிறா. அங்கே அந்த ஆளுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சாப்பிட்றாரு. அப்போ அங்கே ஷான் எப்படி உனக்கு அவன் சாப்பாடு தான் கேட்குறான்னு தெரியும், அவன் வந்துட்டு உண்மையானவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் திருடணும்னு நினச்சிருந்தானா அவன் இப்படிலாம் வந்துட்டு பேசியிருக்க மாட்டான், அவன் சாப்பாடு தான் கேட்டான், மிச்சம் மீதி இருந்தால் கூட கொடுங்கன்னு சொன்னான், பசிக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லியிருக்கா. இவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு, உண்மையிலேயே உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்கா. பட் இங்கே இவங்கள பார்த்தா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுது. காசு வாங்கிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக பேசுகிறா. உன்னை ரொம்பவே வந்துட்டு லிசாக்கு எடுத்து வச்சிருக்கா, அவளுமே உன் முன்னாடி இப்படி தான் நடிச்சு நாடகம் நடிப்பாளான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ அவளை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேச வரும்போது, போதும் எனக்கு இப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா லீவ் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கால் பண்ணி பார்த்தா ஃபோன் அதே நிலமையில தான் இருக்குது. அவன் வாய்ஸ் மெசேஜ் அங்கே வந்துட்டு சென்ட் பண்ணி விடுறான். அப்போ அங்கே அந்த ஸ்டார் பாட்டில் அவன் பார்க்குறான். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின்ட்ட என்ன இதுன்னு சொன்னதும், இது வந்துட்டு நீ எப்போ தப்பு பண்ணுவியோ அப்போல்லாம் ஒவ்வொன்றா நான் எடுத்து எழுதி போட்டுக்கிட்டே இருப்பேன், அது ஃபுல்லாக எப்போ ஆகுதோ அன்றைக்கி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. அப்படி உனக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் கொஞ்ச நாள்லேயே அதில் வந்துட்டு ஒவ்வொன்றா எழுதி போட்டு கடைசியில் வந்துட்டு அதை ஃபுல்லாகவே கடைசியில் ஆகி போயிடுது. அங்கே வந்துட்டு விட்டுட்டுமே போயிடுறா. இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் அதை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அதில் வந்துட்டு சில பேப்பர்ஸ் எல்லாமே அங்கே கொட்டி போயிடுது. அதை எடுத்து அங்கே வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு முக்கியமான வேலையாக போகணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப கொஞ்சம் கூட அவளோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு இதை நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிடுது. திரும்ப இன்னொரு பேப்பர் எடுத்து படித்து பார்த்தா அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா. அவங்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கணும், யாராச்சும் கையெழுத்து போட்டால் தான் பண்ண முடியும்னு சொல்லும்போது அங்கே அவனுக்கு கால் பண்ணா, நான் வந்துட்டு முக்கியமான பார்ட்டியில் இருக்கேன், இது கொலாப்ரேஷனுமே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு யார் இல்லைன்னு சொன்னதுமே, அப்படின்னா நீங்களே சைன் பண்ணி கொடுக்கலாம், பட் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. திரும்பவும் அவன் இன்னொரு பேப்பரையுமே எடுத்து படித்து பார்த்துட்ருக்கான். என்னன்னா வீட்டில் வந்துட்டு பைப் லைன் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, வீடே வந்துட்டு தண்ணி ஆயிரும், ப்ளீஸ் நீ வந்துட்டு யாராச்சும் வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்ற சைடு கால் பண்ணா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிகிட்ருக்கேன், நீ தொல்லை பண்ணிகிட்ருக்காதன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இவன் நினச்சி பார்த்துட்டு இப்போ அங்கே ரொம்ப கவலையாயிட்டு, என்னோட அந்த கோஹினூர் வைரத்தை நானாவே தொலைச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பித்ததுமே, அப்போ அங்கே இந்த பாட்டி வந்துடுறாங்க. நான் உண்மையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதுமே, நீ கண்டுபிடிச்ச அவட்ட ஒரு தடவை பேசிப்பாரு, அவள் ரொம்பவே தங்கமான பொண்ணு, ஒன்று அவள் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தா, அவள் இல்லாமல் நீ வந்துட்டு இருக்கவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே அவள் ஒன்று நினச்சே தான் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, உனக்காக தான் வந்து பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுவான்னு சொன்னதும் எனக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தா அங்கே வந்துட்டு கால் பண்ணும்போது பாட்டி தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் அட்டன் பண்ணுறா. பட் இவன் தான், ப்ளீஸ் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துரு, எனக்கு இப்போ வயிறு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், வயிறு பெயின் ஆச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டலில்
காமி, எனக்கு எதுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கட் பண்ணிடுறா. அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போதே அங்கே மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். அங்கே அந்த நேனி தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. தூக்கத்தில் கூட லிசானே புலம்பிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. எங்கே அவளன்னு சொன்னதுமே மேடம் இப்படி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு அவட்ட கால் பண்ணிவிட்டு என் பையனை பார்க்க வராமல் எங்கே போயிட்டுருக்க, மரியாதையை வந்து பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த லேடி வேறு திமுறா ஆர்டர் போடுறாங்க. உங்கள் பையனுக்கு எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் ஏன் உங்கள் பையனை வந்து பார்த்துக்கணும், இந்த மாதிரி திமிர் பேச்சு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணதுமே எனக்கு வந்துட்டு இப்படி திமுறா பேசுவாள், அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அப்படின்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, உன்னோட ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும், பேசாமல் வந்துட்டு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது என்னோட பாட்டியுமே பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லி என்னை வேலை பார்க்க விடாமல் தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. என் ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீயுமே பேசாமல் வந்துட்டு எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக என் பாட்டி முன்னாடி ஆக்ட் பண்ணேன்னா 2 பேரோட ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிரும்லன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் போய் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவான்னு சொன்னதும் என்ன ரெடியாக போகிற, நீ பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க, இப்படியே வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஹீரோயினை பாட்டிக்கு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, பாட்டியை போய் ஏமாத்திரமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. சரி நீ போய் உள்ளே ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு என்ன இன்னுமே அந்த பொண்ணு உன்னை ஏற்றுக்கலையான்னு கேட்குறாங்க. பாட்டி என் ஃபீலிங்ஸை நான் இன்னும் முழுசாகவே சொல்லலை, நான் வந்துட்டு எல்லாமே அவளுக்கு வந்து தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்லுவேன் பாட்டி அப்படின்றத சொல்கிறான். கடைசியில் பார்த்தா அங்கே பாட்டிக்குமே தெரியுது நம்ம ஹீரோயினை சும்மா தான் வந்துட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கனவுலேயே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு எந்திரிங்க நான் உங்களை விட்டுட்டு போகலன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி அங்கே வந்துட்டு கனவு கண்டு அவன் எந்திரிச்சிட்டு எங்கே லிசாவன்னு சொல்லிட்டு கேட்டதுமே 3 நாளாக நீங்கள் வந்துட்டு மயக்கமாக இருக்கீங்க, உங்கள் அம்மாவும் நானும் தான் இருக்கும், என்னோட டியூட்டி டைமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் ஆச்சும் அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த பொண்ணு உங்களை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றுலையுமே உங்கள் மேலே தான் லவ் இருந்துச்சு, நீங்கள் ஆனால் புரிஞ்சுக்கவே இல்லை, இந்தாங்க இந்த டைரியை வச்சு நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. டைரியை ஓப்பன் பண்ணால் அதில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவள் வந்து ஃபுட்டு சமைச்சிருக்கா. அந்த ஃபுட்டெல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு பாராட்டிட்டு இருக்கான். உண்மையிலேயே இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நானி இதெல்லாமே வந்துட்டு மேடம் தான் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி அதை பண்ணி பார்த்து பழகி அதுக்கப்புறம் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, பண்ணும்போது கையில் கட்மே ஆயிடுச்சு அப்படின்ற சொல்கிறாங்க. பட் ஃபுட்டை பற்றி தான் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசியிருக்கான். ஹீரோயினுக்கு அடிபட்டதை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட அப்பயுமே வந்துட்டு பேசலை. இதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு இப்போ கவலையாயிடுச்சுக்கு. பிறகு அவள் அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவன்ட்டு அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. பட் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டதில் அவள் கையில் அடிபட்டு போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு பெரிய பொசிஷனில் போய் உக்காந்துக்குவ, எல்லாரும் வந்துட்டு என்ன தானே அசிங்கப்படுத்துவாங்க, இவளோட பாய் ஃப்ரெண்டை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்றத பேசியிருக்கான். ஸோ ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு பெரிய மேய்ச்சை வாழ்க்கையில் அப்படின்றத சொல்லியிருக்கா. நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இவன் ஃபீல் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ கீழ்த்தரமாவா இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சுடுறான். நான் எப்படியாச்சும் அவளை வந்துட்டு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக இறங்குறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாகி விழுந்து கையில் அடிபட்டுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு லிசா தான் காரணம்னு நம்ம லீ சொன்னதுமே இவர் வந்துட்டு பெருந்தன்மையாக எல்லாத்தையும் எனக்காக சொல்லிட்டு இருக்காரு. பட் இவர் இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க வந்துட்டு பேசிட்டு எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே சந்தோஷமாயிட்டு பேசிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த ஷான் அங்கே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். என்னை விட்டு வந்து கொஞ்ச நாளில் உனக்கு இன்னொரு வந்துட்டு ஆம்பளை உடனே கிடச்சிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு பேசினதுமே உனக்கு எனக்கும் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், நீ எதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ என் கூட பேசாமல் வந்துடு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இவன் இன்னும் திருந்திருக்கானா பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. உனக்கு தான் வந்துட்டு எப்படி வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டையோ அந்த மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன வந்துட்டு நீ என்கிட்ட வந்து இப்படி நான் பேசிகிட்டு இருக்க, உன் கூட சேர்ந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே விட மாட்டான், நீ கண்டிப்பாக என் கூட வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த லிசா அங்கே வந்துடுறா. எதுக்காக நீ வந்துட்டு அவர் இவ்வளோ இறங்கி வந்து அவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம லீமே வந்துடுறான். லீ வந்ததுமே ஹீரோயின் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு இவரோட சேர்ந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து நீ ஹாப்பியாக இரு, நான் ஏன் வந்துட்டு இப்போ வந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க போகிறேன் உங்கள் நடுவில் அப்படின்ற சைட்டு அவள் வேணான்னு சொல்லிட்டு
வந்துட்டு போனதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த லிசாட்ட, எதுக்காக நீ நடுவில் வந்து பேசி எல்லாத்தையுமே கெடுத்து விட்ட அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே என்ன நீ பேசிட்டு இருக்க, நீ தான் வந்துட்டு என்ன வந்து ரொம்ப லவ் பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு பேசுனேன், இப்போ என் மேலே பழிய தூக்கி போடுற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட சரி நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பற்றிலாம் நீ பெருசாக வந்துட்டு எடுத்துட்டு இருக்காத, நீ வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்கிட்ட சில விஷயங்களை நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் 2 பேருமே ஆர்ஃபனாக தான் இருந்திருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு பெரிய பையனானதுமே உன்னை கண்டுபிடிச்சிருவேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த சொன்னதுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உன்னை ஃபைனலாக பார்த்ததுல எனக்கு ரொம்ப வந்துட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டாங்க ஹக் பண்ணும்போது. அப்போ அங்கே பாருங்களேன் அந்த கொடுமையை அந்த ஜெஸ்ஸி சொன்னதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன நீ பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறான் நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு என்ன வேணாலும் அவர் கூட பண்ணுவேன், நீ எதுக்காக இதை வந்து கேட்குற அப்படின்ற சொல்லும்போது அவன் வேகமாக வந்துட்டு கையை பிடிக்க வந்ததுமே நம்ம அங்கே கையை பிடிச்சிட்டு நீ இதுக்கப்புறம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே இவனை பார்த்தாங்க வாய்க்கு வந்தபடி அங்கே வந்துட்டு வசப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்கிட்ட பேசி எங்களோட நேரத்தை நாங்கள் வேஸ்ட் ஆக்க விரும்பலை, நீ வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கிறப்ப கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் வந்துட்டு உனக்கு அர்த்தத்தோட நீ வந்து ஏதாச்சும் நடந்துக்கிட்டே அந்த பொண்ணை எவ்வளோ சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ண, ஆனால் இப்போ வந்து அவள் இல்லைன்னு சொன்னோன்னா உனக்கு வந்துட்டு புரியுதான்னு சொன்னதும் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் எந்த மிஸ்டேக்குமே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஓ எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேயா அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்காக அந்த ஸ்டார் எல்லாமே எழுதி வச்சுருந்தேன், நீ பண்ண ஒவ்வொரு தப்பையுமே அதெல்லாம் நீ எடுத்து படித்து பார்த்துருந்தேனால நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அந்த ஜெஸ்ஸி இவனோட கையை பிடிச்சதுமே என் கையை விடுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். இவங்க 2 பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு போகும்போது அவன் ஃபைனலாக சொல்லிடுறான், நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்துட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க வேணாம், யோசிச்சு எனக்கு சொல்லுன்னு சொன்னதும் அவளுக்கு அந்த விஷயங்களாமே கேட்டுட்டு ஷையாக ஒரு பக்கம் இருக்குது, ரொம்ப ஆக்வர்டாகவுமே இருக்குது, ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு வேகமாக போகும்போது அங்கே மேலே இடிச்சிட்டு பயந்து அங்கே விழுந்தடிச்சு ஓடிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அவள் ஆஃபீஸ்க்கு வரும்போது மேடம் இந்த புக்கே உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க, காஃபியுமே உங்களுக்காக கிடச்சிருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் லீ தான் வாங்கி கொடுத்துருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. பட் வந்துட்டு புரிஞ்சிக்குது அதுக்கப்புறம் தான் இவன் தான் பண்ணியிருக்கான்னு, அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போனால் ஷான் அங்கேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே தொல்லை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், என்னை தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடு, நீ என் லைஃப்பில் இதுக்கப்புறம் வராமல் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே பார்த்தா ஒரு கார் அவன் மேலே இடிக்க வந்ததுமே வேமா இவன் போய் காப்பாற்றி இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறா. அவனை கண்ணை முழிக்கும் போது அவங்க அம்மா அவன் வந்துட்டு உனக்கு என்ன மந்திரமாயம் பண்ணி வச்சிருக்கா, இப்படிலாம் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவளுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அம்மா நீங்கள் அவளை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே வர்றா. அங்கே லீயோட தான் சேர்ந்து வந்திருக்கா. அவங்க வந்துட்டு என் பையன் இந்த நிலைமைக்கு காரணம் நீ தானு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே ஹீரோயின் அவங்கள எந்த ஒரு மரியாதை குறைவாகவுமே பேசலை. அப்பாவே அம்மா நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அங்கேருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்துட்டு இடியட் மாதிரி இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்கிறா. அங்கே லீயுமே நீ கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியேறுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு நீ வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் தப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதுமே எந்த தப்பையுமே வந்துட்டு யாரும் சரி பண்ணலாம் முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து என்னை அவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கணும்னு நீ நினைக்கிறீல்ல அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான் நீ பண்ணணும், என் வாழ்க்கையில் திரும்ப வரக்கூடாது, என்னை டெய்லி வந்து நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, உன் கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கோ எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே லீட்டையுமே நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம லீயுமே உனக்கு வந்துட்டு கிடைச்சதை வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, அப்புறம் கையை விட்டு போன பிறகு நீ இப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த பென்ட்ரைவை வந்துட்டு நீ பாரு உனக்கு என்ன விஷயம்னு புரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த ஜெஸி வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையில நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினை பற்றியுமே அவங்க அசிங்கப்படுத்தி பேசினதும் வாயை முடிட்டு பேசாமல் இரு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுகிறேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு அந்த பென்ட்ரைவை வந்துட்டு அங்கே வந்து போட்டு பார்க்குறான். பார்த்தா டிரைவருக்கு இவ தான் காசை கொடுத்து அங்கே வந்துட்டு அவளை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒரு கொலை கூட பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆவியா, எவ்வளோ சீப் பண்ணவன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அவள் வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காளா, அவள் இல்லைனா நீ நிம்மதியாக இருப்ப இல்லை அப்படின்ற சொன்னதும் அதான் என் லைஃபே நாசமாகி போயிடுச்சு, நீ வந்ததுலேருந்து எனக்கு உருப்படாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவளுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷான்வே அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்.
ஹீரோயின் சொன்னா இல்லையா, "நீ என் மூஞ்சிலே முழிச்சிடாத, என்னை வந்துட்டு தொல்லை பண்ணாத, எனக்கு வந்துட்டு லவ் பண்ணேன்னா இதையாச்சும் பண்ணுன்னு" சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம தான் வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்க முடியல, அவள வந்துட்டு கைவிட்டுட்டோம். அவனாச்சும் நல்லபடியா பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அவளுக்கு வந்து குடுத்த அந்த வாக்குப்படியே அவன் வந்துட்டு அவள விட்டு விலகியுமே இருக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். நம்ம ஹீரோயினுமே இங்க லியோட சேர்ந்து அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.